Hi guys, welcome back to our channel பவிஷ்டி அஃபிஷியல். ஸோ இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியல் ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐயனார் துணையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிலா, சோழன் அண்ட் அந்த பாட்டி, அந்த தாத்தா 4 பேருமே வந்து கோயிலுக்கு போறாங்களா. ஸோ அந்த சீன் தான் காட்டுறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது சோழன் சொல்றாரு, நிலா இவங்களுக்கும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நிலால அப்படியா அப்பா அப்பா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவரும் அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்றாரு. என் வீடு எதிர்க்கந்தாமா இவங்க இருந்தாங்க, இது போல வந்துட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு உங்ககிட்ட லவ் சொல்லவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு நிலா அதை அப்படியே ஆச்சரியமா கேட்டுட்டே வராங்க. கேட்டுட்டே வரும்போது பாட்டி ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, புருஷ பொண்டாட்டி, கணவன் மனைவி, காதலர்கள் யாரா இருந்தாலுமே சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அந்த சண்டையெல்லாம் தாண்டி நம்ம ஒன்னா இருந்தோம்னா லைஃப் நல்லா இருக்கும். அதை தாண்டி இப்படிதான் கொடுமைப்படுத்துறாங்க, இப்படிலாம் இருக்காங்க, அவங்க கூட சகிச்சுட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்ட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன சண்டைகளுக்காகவும் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்க 2 பேருமே கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. கோயிலுக்குள்ள போட்டோன்னு பாட்டி கேட்கறாங்க, நிலா நீயோ வாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாட்டி நிலா சொல்றாங்க, அதுக்கு இல்லாம வேணா நீங்க மட்டும் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சோழன் சொல்றாரு, அவங்களோட லவ் ஸ்டோரி நல்லா இருந்ததுங்க அப்படி. ஆமா நல்லா இருந்தது அப்படின்ட்டு. நீங்க சொன்னீங்க இது போல வந்துட்டு வயசான காலத்துல நம்மளோட லவ் ஸ்டோரி வந்து நம்மள மத்த யாராவது கேட்டா சொல்லுவீங்க அப்படின்னு. ஆமா சொல்லுவேன், அவங்க கேட்டாங்க அதனால நான் சொன்னேன், அதுக்காக அது உண்மை ஆயிடாதுல, நீங்க எப்படி அடிச்சு விடுவீங்க அந்த மாதிரி நான் அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே ஸ்டோலருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுது. மூஞ்சி மாறிட்ட உடனே அவர் உடனே நான் காஃபி வாங்கிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நிலா உடனே ஒரு மாதிரி நெக்கலா சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்சிட்ட பிறகு அவர் காஃபி வாங்கிட்டு வர்றாரு. காஃபி வாங்கி குடிச்ச உடனே அவங்க சொல்றாரு, சோழன் சொல்றாரு, நேத்து வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இது போல வந்துட்டு லாயர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் போது தாங்க தோணும் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கறாங்க. அதுக்கு சோழன் சொல்றாரு, அதுக்கப்புறம் எதுவும் தோணாதுங்க அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு. என்னங்க இவ்வளவு கேவலமா என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாரு. அதுக்கு நிலா சொல்றாங்க, எப்படிங்க இப்படி ஒரு ஆம்பிஷன் இல்லாம ஒரு மட்டமான ஒரு கேரக்டரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க பண்ண முடியும், உங்களுக்கே தெரியல எங்களோட சூழ்நிலை எப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு போவேன், வருவேன், லீவ் எடுத்தா ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளவுதான், இப்படியே இருந்ததுங்க எங்களோட லைஃப். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து எதுவுமே பெருசா தோணுது இல்ல. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு இதுல இருந்து தெரியுது, உங்க மனசுல இருந்து நீங்க என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நிலா. சோழன் வந்து நிலா கிட்ட. நிலா உடனே இல்ல ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவர் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு நிலாவை வந்து ஏங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது நிலாக்கு பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க என்ன பார்த்தாலும் நீங்க வாங்க போங்கன்னே சொல்றீங்க, என்ன பேர் விட்டு எனக்கு பேர் தான் அழகா நிலான்னு சொல்லிட்டு இருக்கல, நிலான்னு என்ன பேர் வச்சு கூப்பிடுங்க, எதுக்கு இப்படி கூப்பிடுறீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னேன்னா அவர்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் பேசுறாரு. அவங்களுமேட்டுல என் பேர் ஒரு வாட்டி நீங்க கூப்பிட்ட போது ஏதோ தேவைக்கு நான் மட்டும் கூப்பிடுங்க, சும்மா சும்மா கூப்பிடாதீங்க, இப்படி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே இல்ல சோழன் கோச்சுக்காதீங்க சாரிங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டு விட்டுறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானதி வந்து பாண்டி வீட்டுக்கு வராங்க. இது போல வந்துட்டு நேற்று பாண்டி சொன்னால சண்டா வீட்டுக்கு வந்து அவங்க பீகார்ல தான் அவங்க ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க, அது எது பிரச்சனையாக போகுது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால வானதி வந்து பாண்டி வீட்டுக்கு வராங்க. பல்லவன் கிட்ட கேட்கறாங்க, எங்க பல்லவன் எல்லாரும் காணும் அப்படின்னா, அங்க போயிருக்காங்க, இன்னும் யாரும் வரல, இன்னும் வரல அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா, இல்ல பாண்டி கிட்ட தான் நான் பேசலான்னு வந்தேன், என்னாச்சுன்னு தெரியல, வானா ஏன் இங்க உட்காந்துருக்கு நம்மளும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இல்ல பல்லவன் சொல்றாரு, வேண்டாம் நான் எங்க இருக்க அண்ணன் பேச்சு மீன் அதை பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல பல்லவா நீ வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தாவை டைரக்டா காட்டுறாங்க. சந்தாவோட வீடு காட்டுறாங்க. சேரன் அண்ட் பாண்டி, அனிஷ் அண்ட் சந்தா 4 பேருமே இருக்காங்க. சந்தா ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. அனிஷ் கிட்ட வந்து சேரன் சொல்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல பையா ரொம்ப கஷ்டம், நாங்க ஊருக்கு மட்டும் போயிட்டோம்னா அங்க இருக்கவங்க யாரு எல்லாருமே வந்து ஊருக்காரங்களா பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, எங்க அப்பா அம்மா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. சந்தாவும் அதையும் சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. உடனே பாண்டி சொல்றாரு, அண்ணா இதே மாரி இருந்தா வேலைக்காவது எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, சேரன் சொல்றாரு, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி தனியா இருந்து பாத்துப்பீங்க அனிஷ் கேட்கிறாரு. அதுக்கு உடனே சேரன் சொல்றாரு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க கிளம்புறதுக்காக ரெடி ஆகும்போது ஆட்டோல வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வராங்க. இவங்க தான் வராங்கன்னு நினைச்சு அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பயப்படுறத பார்த்து அதுக்கப்புறம் சேரன் பார்த்துட்டு, இல்ல நம்ம வீட்டுக்கு யாரோ வரல, நீ பயப்படாத, நீங்க வந்து போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து விறுவிறுன்னு கிளப்புறாங்க. கிளப்புறோன்னு அவங்க மாமா ஆட்டோல வர மாதிரி இவங்க இங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்புற மாதிரியும், சேம் டைம் வந்து வானதியும் பல்லவனும் வர மாதிரியோட சீனோட முடிச்சிருக்காங்க. ஸோ ஐயனார் துணையில இன்னைக்கு இதுதான் நடந்தது.
நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை காய்ஸ்.